ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் பெப்பர் சிக்கன் கிரேவி. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, நான், பிரியாணி, கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் நல்லா வறுத்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானோடனே சீரகம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வெங்காயத்தை வதக்குங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து சிக்கனை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாலே அந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வரும். பார்த்திங்களா, நம்ம தண்ணியே ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அது கிரேவி கன்சிஸ்டன்சி, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.